பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டது. மேல் மத்திய சபரகமுவ ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் காலை வேளையில் பனியுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே காங்கேசன்துறை முதல் திருகோணமலை வரையிலும் மட்டக்களப்பு ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. நீர்கொழும்பு முதல் புத்தளம் வரையிலும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலும் காலியிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் வழமை போன்று அல்லது ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் கூறியுள்ளது. முப்படையினர், போலீசார், அனர்த்த நிவாரண சேவை குழுக்கள் மற்றும் தன்னார்வமாக முன்வந்த குழுக்கள், அதேபோன்று இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இராணுவத்தினர் மற்றும் நிவாரண சேவை குழுக்களின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 481 அதிகரித்துள்ளது. மேலும் 345 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிக்கையிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 5,09,680 குடும்பங்களைச் சேர்ந்த 18,14,534 பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,71,492 பேர் நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 1,236 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.